வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் மரியா. இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும் அழகுல பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படிங்கிறது என்னென்ன வேல்யூ வரும்ட்டு நம்ம தான் அதை கண்டுபிடிச்சி எழுதணும். அதாவது குறைவான இயல் எண்களின் கணம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னால் என்னதுப்பா வரும்? 1 முதல் 7 வரை வரும். 8ஐ விட குறைவானன்னு கொடுத்துருக்காங்க, 8 சேர்க்கலை. அப்போ 8ஐ விட குறைவான 1 முதல் 7 வரை வரும். பி என்ன வரும்? 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள்லாம் என்னப்பா? ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடும் எண்கள் 8ஐ விட குறைவாக கேட்டிருக்காங்க. சி என்ன கேட்டிருக்காங்க? இரட்டை பகா எண்களின் கணம். பகா எண்களில் இரட்டைப்படை எண்கள் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது என்னது? 2. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 8ஐ விட குறைவான இயல் எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7. பி என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான பகா எண்கள். பகா எண்கள் என்னது? 2, 3, 5, 7. சி என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டை பகா எண்களின் கணம். இரட்டை பகா எண் அப்படிங்கிறது இந்த 2 மட்டும்தான். 2. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதை தான் இப்போ நம்மளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. 2 இடப்பக்கம் பார்க்கணும், வலப்பக்கம் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் சமமாக இருக்குதா நம்ம செக் பண்ண போகிறோம். இடப்பக்கம் என்னது? ஏ கிராஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சியோட கிராஸ் பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் பி என்னதுப்பா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இதை இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். எது கூட? பி கூட. 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது என்னதுப்பா? இன்டர்செக்ஷனா அதுதானே. 2, 3, 5, 7. இது எல்லாமே பொதுவாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? 2, 3, 5, 7. இது ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கேட்டிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 2, 3, 5, 7 கிராஸ் சி என்னது? 2. இது 2 கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 2 கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் இப்போ இடப்பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வலப்பக்கம் கண்டுபிடிக்கலாமா? வலப்பக்கம் என்னது? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் சி. ஏ என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சி என்னது? 2. இப்போ இதெல்லாம் கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? பி கிராஸ் சி. பி என்னது? 2, 3, 5, 7 கிராஸ் சி என்னது? 2. இது 2 கிராஸ் பண்ணால் என்ன வரும்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சிலையும் பி கிராஸ் சிலையும் பொதுவாக இருக்கிற நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாமா?
2, 2, 3, 2, 5, 2, 7, 2. வலப்பக்கமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டையும் சரி பார்க்கலாமா? இடப்பக்கமில் கேட்டிருக்கிற ஆன்சர் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே போல் இதுலேயும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு சரிதான், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எழுதிக்கலாமா? A cross B, sorry, A intersection B cross C equal to A cross C intersection B cross C என சரிபார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் சம் அவ்வளோதான். இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A cross B minus C equal to A cross B minus A cross C. இங்கே மைனஸ் அப்படிங்கிறத நம்ம புதுசாக பார்க்குறோம் தானப்பா. ஆனால் மைனஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம எப்பயுமே 5 - 2 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 - 2 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 3. எதுக்காக 3 வந்துச்சு? இந்த 5ல் இந்த 2 வந்து போயிருச்சு. அப்போ இதில் மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஆன்சர். கரெக்டாக அதே போல் தான் இந்த இதுலையும் பார்ப்போம். வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடப்பக்கம் கண்டுபிடிப்போமா? இடப்பக்கம் ஈக்குவல் டு A cross B minus C. இதில் B minus C என்னதுப்பா? B minus C. B என்னது? 2, 3, 5, 7 மைனஸ் C என்னது? 2. இப்போது இதில் இருக்கிறத இதில் நம்ம கழிக்கணும். கரெக்டாக இதில் இருக்கிறத இதில் கழித்து இதில் இருக்கிறது தான் மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சர். அதே போல் தான் இதுலையும் இதில் இருக்கிறத இங்கே 2 இருக்கா, இந்த 2வை வந்து இதில் நம்ம கழிச்சிட்டா இதில் மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். என்ன வரும்? 3, 5, 7. இதுதான் B minus C. இப்போது A cross B minus C தான் நம்ம பார்க்க போகிறோம். A என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் B minus C என்னது? 3, 5, 7. இது ரெண்டை கிராஸ் பண்ணலாமா? 1, 3, 1, 5, 1, 7. 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. இப்போ இடப்பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். வலப்பக்கம் பார்க்கலாமா? வலப்பக்கம் என்னதுப்பா? A cross B மைனஸ் A cross C. இதில் நம்ம A cross B கண்டுபிடிக்கணும், அப்புறம் A cross C கண்டுபிடிக்கணும். ரெண்டும் சமம். 2ல் இருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். A cross B. A என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் B என்னது? 2, 3, 5, 7. இதில் வந்து நம்ம கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். கிராஸ் பண்ணலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3, 2, 3, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இது A cross B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் A cross C கண்டுபிடிக்கணும். A cross C கண்டுபிடிக்கலாம். A cross C.
ஏ என்னது 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி என்னதுப்பா 2. இது ரெண்டை நம்ம கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும் 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 அவ்வளோதானா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பியிலேருந்து ஏ கிராஸ் சியை மைனஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இதில் உள்ளதெல்லாம் நம்ம அதில் கழிச்சிட்டு அதில் மிச்சம் இருக்கிறது நம்ம எழுதுவோம். கரெக்டாக 1, 2 இங்கே இருக்குது. அப்போ அங்கே 1, 2 நம்ம எடுக்கணும். 1, 2 எடுத்துடணும். அடுத்து என்ன இருக்குது, 2, 2 எடுக்கணும். 2, 2 எடுக்கணும். அடுத்து 3, 2 வராது. 4, 2 கழிக்கணும். 5, 2 கழிக்கணும். 6, 2 கழிக்கணும். 7, 2 கழிக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கழிச்சது போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வலப்பக்கம். அதுதான் இது 2ல் இருந்து கழிக்கிற நமக்கு ஆன்சர். என்னது 1, 3 வரும் இருக்கா? எஸ். 1, 5 இருக்குது. 1, 7 இருக்குது. 2, 3 இருக்குது. 2, 5 இருக்குது. 2, 7 இருக்குது. இதில் இருக்கிற எல்லாமே இதில் கழிச்சது போக மிச்சம் இருக்குதா? அப்போது இதுவும் அதுவும் சரி பார்க்கப்பட்டது. எப்படி எழுதலாம்? இதில் நம்ம மிச்சம் வர எல்லாத்தையுமே நம்ம இதில் எழுதிக்கலாம்ப்பா. இதில் எழுதிடலாமா? சரி. 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 2 4, 3 4 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7 இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. இரண்டுமே சரி பார்க்கப்பட்டது. அதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என சரி பார்க்கப்பட்டது. இதுதான் இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.